உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. உங்களை மாதிரி யாரால என்ன கவனிச்சுக்க முடியும்? ஆமா, நீ சொல்றதும் சரிதான். என்ன மாதிரி உன்னை யாராலையும் கவனிச்சுக்கவே முடியாது. வீட்டுல நான் இருந்தாதான் சரியா இருக்கும். என்ன பண்ணலாம்? சரி, அதுக்கு நான் ஒரு வேலை செய்யறேன். சாரி, இரு ஒரு நிமிஷம். ஐயோ சின்னியா, பாத்து. துர்கா, இந்தாங்க, மாத்திரையை போட்டுட்டு படுங்க. அகிலா, இன்னைக்கு என்ன 4 மாத்திரை கொடுக்குற? 2 மாத்திரை போட்டா தூங்க மாட்டேங்கிறீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அதையே நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு தான் 4 மாத்திரை கொடுத்தேன். இன்னைக்காவது நிம்மதியா தூங்குங்க. ஏய், இத்தனை மாத்திரை போட்டா நிரந்தரமா தூங்கிடுவேன், பரவாயில்லையா? என்ன இப்படி சொல்றீங்க? என்னென்ன 2 மாத்திரை போதும். இந்தா, நீயும் 2 மாத்திரை போடு. புடி, நீயாவது நிம்மதியா தூங்கு. என்னங்க, எஸ்டேட்டுக்கு போன அர்ஜுன் அங்க போய் சேர்ந்துட்டானான்னு நமக்கு போன் பண்ணி சொல்லவே இல்லையே. அவனுக்கு ஒரு கால் பண்ணி பேசுவோமா? பேசலாம். என்ன ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். அவனும் கால் பண்ண மாட்டேங்கிறான். நாம கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். அவனை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்குங்க. ஒருவேளை கனகாவால அவனுக்கு எதுவும்? ஏய் அகிலா, சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவியா? அவன் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவான். அப்புறம் அவன் ஒன்னும் எஸ்டேட்ல இல்ல, ஃபாரின்ல இருக்கான். என்னது, ஃபாரின்லயா? என்ன சொல்றீங்க? ஆமா அகிலா, வீணா, காவேரி, ஜனாவுக்கு அடுத்து கனகாவோட டார்கெட் நிச்சயமா நம்ம பையனாதான் இருக்குன்னு எனக்கு ஒரு பயம். நமக்கு என்னதான் மாயா மேல நம்பிக்கை இருந்தாலும் அர்ஜுன் இங்கேயே இருந்து அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காகத்தான் அவனை எஸ்டேட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம யூஎஸ்க்கு அனுப்பிவிட்டேன். அவன் இப்ப எங்க இருக்காங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏங்க, நான் அவனை பெத்தவ, எனக்கே தெரியக்கூடாதுன்னு ஏன் மறைச்சிங்க? வா, இப்படி உட்கார். அகிலா, உன் மூலமா யாருக்காவது தெரிஞ்சு அது கனகாவுக்கு தெரிஞ்சிட்டா அர்ஜுனுக்கு ஏதாவது ஆயிடாதா? அதனாலதான் மறைச்சேன். இப்ப நீ கேட்டதுனாலதான் உன்கிட்ட சொல்றேன்.
இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது. புரிஞ்சுதா? நான் யார்கிட்டங்க சொல்ல போறேன்? எதையும் மனசு விட்டு பேசுறதுக்கு இருந்த 3 பேரும் போய் சேர்ந்துட்டாங்க. ஏங்க, அர்ஜுன் யுஎஸ்ல இருக்கான்னு சொல்லி நான் அலட்சியமா இருந்துடக்கூடாது. கனகாவால அவனுக்கு ஆபத்து எதுவும் வந்துடாதுல்ல? கனகாவுக்கு சக்தி கொடுக்கிற அந்த கனகதுர்கையோட சக்தியே ஒரு எல்லை வரைக்கும் தான். அதுக்கு மேல அவங்களுக்கு பவர் கிடையாது. அதனால கனகாவால அர்ஜுன நெருங்கவே முடியாது. அகிலா, நீ அர்ஜுனை பத்தி நினைச்சு கவலைப்படாம நிம்மதியா தூங்கு. ம்? இப்பதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குங்க. ஏன் உசுறு போனா கூட கவலை இல்லைங்க. ஆனா நம்ம பையனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் நம்ம மகனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். உன்னையும் பத்திரமா பாத்துக்குவேன். சார் பேப்பர், சார் பேப்பர், சார். நியூஸ் பேப்பரா? ஆமா மேடம். இது என்ன புதுசா இருக்கு? எங்க வீட்ல நியூஸ் பேப்பர்லாம் யாரும் வாங்குறது இல்லையே. இது வரைக்கும் வாங்கல மேடம். ஆனா இனி டெய்லி வரும். டெய்லி வருமா? ம், யாரு போட சொன்னது? அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். எங்க முதலாளியை தான் நீங்க கேட்கணும். இந்தாங்க மேடம், பிடிங்க. நான் நிறைய இடத்துக்கு போகணும். ம். ஒருவேளை பேப்பர் போட சொல்லி அசோக் சொல்லியிருப்பானோ? என்ன அகிலா, என்ன காலங்காலத்துல கையில நியூஸ் பேப்பரு? பேப்பர்காரன் வந்து இந்த நியூஸ் பேப்பரை கொடுத்துட்டு போறான். யாரு போட சொன்னாங்கன்னு தெரியல. கொடு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி பேப்பரை பார்த்து பதட்டமாவறீங்க? அப்படி என்ன போட்டிருக்குன்னு காட்டுங்க. இல்ல வேண்டாம், நீ பார்க்க வேண்டாம். ஏன் ஏன் நான் பார்க்க கூடாதுங்கிறீங்க? அதுல அப்படி என்ன போட்டிருக்கு? காமிங்க. அட அகிலா, நான் சொன்னா கேளு. இப்ப இத நீ பார்க்க கூடாது. எதுக்குங்க நான் பார்க்க கூடாதுங்கிறீங்க? நான் பார்க்கணும், கொடுங்க. நான் பார்த்தே ஆகணும், கொடுங்க. சொன்னா கேளு. ஓ அகிலா, நான் சொல்றத கேளு. ஐயோ கடவுளே, கடைசியில எனக்கே வேண வச்சுட்டாளே. ஐயோ ஐயோ. அகிலா, அகிலா இத பாரு, அழாத, நான் இருக்கேன்ல. நீங்களும் தான் இருந்தீங்களே. இதுக்கு முன்னாடி வீணா, காவேரி, ஜனா தம்பின்னு எல்லாரும் சாகும்போது இதே சொன்னீங்க. உங்களால என்ன காப்பாத்த முடியாதுங்க, முடியாது. வர பௌர்ணமிக்கு நான் சாக போறேன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ அகிலா. ஐயோ, எது நான் சாக போறேன். பௌர்ணமிக்கா? கொடு. தேதி எதுவும் போடல. நல்லடக்கம்னு தான் போட்டிருக்கு, தேதி எதுவும் போடல. இத பாரு, நம்மள பயமுறுத்துறதுக்காக பேப்பர்ல விளம்பரம் வர மாதிரி பண்ணிருக்கா. அழாத. அதுல தேதி போடலனா எனக்கு இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்படும்னு தானே போட்டிருக்கு. அப்படின்னா
பேப்பர்ல முதல் பக்கத்துல தேதி போட்டிருக்கோம்ல அத பாருங்க. அகிலா அவ என்னைக்கு எனக்கு நாள் குறிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ஐயோ என்ன அகிலா, டெய்லி பேப்பர் வருதுன்னு வை, இன்னைக்கு பேப்பர் வந்தா இன்னைக்கு இதுதான் இருக்கும். இதையெல்லாம் நீ போய் இல்ல நீங்க இருக்கான்னு பாருங்க. ஷோ என்ன அகிலா, அகிலா இதுலயும் தேதி இல்ல அகிலா. அப்படின்னா இன்னும் அவ உனக்கு நாள் குறிக்கல. தேவையில்லாம நீதான் பயப்படுற. ஏன் நாள் குறிக்கல? இன்னைக்கு நல்லடக்கம் செய்யப்படும் போட்டிருக்கிறதால இன்னைக்கு என் கதையை முடிக்க போறா போல இருக்கு. எல்லாருக்கும் 2 வாரமாவது டைம் கொடுத்தா, ஆனா ஆனா என்ன இன்னைக்கே முடிக்க போறா போல இருக்குங்க. அகிலா அகிலா, இன்றுனா அது இன்னைக்கு இல்ல, ஒவ்வொரு நாளைக்கும் அது இன்று இன்றுன்னு தானே இருக்கும். இல்ல நான் சொல்றத கேளு. இன்னைக்கு சாகலனா ஒவ்வொரு நாளும் நான் சாக போறேன்னு அர்த்தமா? அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல என்ன வெச்சு செய்ய போறேன்னு மட்டும் தெரியுது. அகிலா அகிலா, நான் சொல்றத கேளு அகிலா. அகிலா 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 அகிலா, ஏய் என்ன என்னாச்சு? எந்திரி எந்திரிச்சு உட்காரு. அகிலா என்னாச்சு இவளுக்கு? அகிலா கண்ணை முழிச்சு பாரு. இதென்ன கனவா? அகிலா என்னாச்சு உனக்கு? தூக்கத்திலேயே அழுதுகிட்டு இருக்க. ஏதாச்சும் கனவு கண்டியா நீ? அகிலா உன்னதான் கேக்குறேன், கனவு ஏதாவது கண்டியா? அழற அளவுக்கு அப்படி என்ன கனவு கண்ட? காலையில நம்ம வீட்ல அத பாரு, ஜனா காவேரி மாதிரி உனக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு நீ பயந்துகிட்டு இருக்க. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவெல்லாம் வந்திருக்கு. நீ எதுக்கு அகிலா அதையே நினைச்சு பயந்துகிட்டு இருக்கணும்? நமக்கு எதுவும் ஆகாதுன்னு தைரியமா இருக்க வேண்டியது தானே? இல்லங்க இல்ல, நான் சாக போறது உறுதி. அகிலா உனக்கு வந்தது வெறும் கனவு. வீணாவுக்கு வந்த மாதிரி உண்மையாவே உனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சா என்ன? இல்ல ஜனாவுக்கு நடந்த மாதிரி உன் போட்டோக்கு ஏதாவது மாலை மாட்டி வச்சிருந்தாங்களா என்ன? அப்படி எதுவும் இல்லல்ல. இது எல்லாமே உன்னோட மனப்பிராந்தி. அதெல்லாம் விட்டு தள்ளு. மனப்பிராந்தி இல்லங்க, இது சாதாரண கனவு மாதிரி தெரியல. விடிய காலையில வந்த கனவு. அந்த கனவுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது பழிச்சிருங்க. நான் சாக போறது உறுதி ஆயிடுச்சு. இனி யாராலையும் என்ன காப்பாத்தவே முடியாது. வீணா காவேரி ஜனா போன இடத்துக்கே நானும் போய் சேர போறேன். அகிலா மேடம், வீட்ல யாராவது இருக்கீங்களா? மேடம், வீட்ல யாராவது இருக்கீங்களா? சார், யார் வந்திருக்கா? காலங்காத்தால வீட்டுக்கு யார் வந்திருப்பாங்க? தெரியலையே. சரி வா, யாருன்னு போய் பார்க்கலாம். கொரியர் மேடம். சொல்லுங்க மேடம், கொரியர் வந்திருக்கு மேடம். கொரியரா? என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? வெயிலுக்கு முன்னாடியே வேலையை முடிக்கணும்னு வந்துட்டேன் மேடம்.
நான் சொல்லல. என் கனவுல வந்தது அதுக்குள்ளேயே பழிச்சிருச்சு. அகிலா, அவன் எனக்காக தாங்க பேப்பர் கொண்டு வந்திருக்கான். ஐயோ, ஏய், அகிலா, உன் கனவுல வந்தது பேப்பர் பாய், இது கொரியர் பாய். 2 பேருமே டெலிவரி பாய் தானே. ஒருத்தி நீங்க வேணா பாருங்க, என் பேருக்கு தான் கொரியர் வந்திருக்கும். நியூஸ் பேப்பர் தான் கொரியர்ல வந்து. நியூஸ் பேப்பர்லாம் கொரியர்ல வராது அகிலா, இது வேற ஏதோ. வா போய் என்னன்னு பாப்போம். ஒரு நிமிஷம். பார்சல் யார் பேருக்கு வந்திருக்கு? துர்காங்கிற பேருக்கு வந்திருக்கு சார். ஆ. இப்ப நிம்மதியா உனக்கு? என் பேருக்கு வந்திருக்குன்னா யார் அனுப்பியிருக்காங்க? தெரியல மேடம், ஃப்ரம் அட்ரஸ் போடாம வந்திருக்கு. ஃப்ரம் அட்ரஸ் போடாம வந்திருக்கா? ஆமாங்க சார், இதில் அப்படிதான் வந்திருக்கு. துர்கா, இத உனக்கு யார் அனுப்புவாங்க? எனக்கு என்னமோ நம்ம வீட்ல இருக்கிறவங்க வேற யாருக்கோ வர வேண்டியது உன் பேருக்கு வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். வேற யாருக்கோ வா? என்னதான் சொல்றாளா? இந்தாங்க மேடம், இதில் ஒரு சைன் பண்ணுங்க. இந்தாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். துர்கா, அதுல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு. ம். ஏங்க, ஆ. அந்த பார்சல் எனக்கு வந்ததா இருக்குமோன்னு பயமா இருக்குங்க. அத அவங்கள பிரிக்க விடாம நீங்க வாங்கி பிரிங்க. துர்கா, ஒரு நிமிஷம். இல்ல, ஃப்ரம் அட்ரஸ் போடாமலேயே வெறுமனே பார்சல் வந்திருக்குன்னா என்னமோ எனக்கு என் மனசுக்கு தப்பா தோணுது. நாம எதிர்பார்க்காத மாதிரி அதுக்குள்ள வேற ஏதாவது இருந்துட போகுது. உள்ள அப்படி என்ன இருக்கும்? துர்கா, நீ பயப்படாம திறந்து பாரு. வேணாம் துர்கா, ஒருவேளை அதுக்குள்ள வெடிகுண்டு ஏதாவது இருக்க போகுது. நீ வேற கர்ப்பமா இருக்க. இந்த நேரத்துல எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? என்னத்த இப்படி பயமுறுத்துறீங்க? இந்த மாதிரி பார்சல்ல வெடிகுண்டலாமா அனுப்புவாங்க? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ நியூஸ்ல எல்லாம் பார்க்கல? அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அவங்கள ஒருத்தர் அனுப்புனதா கூட இருக்கலாம்ல. குடு. பெரியய்யா, இந்த சின்ன கவர்ல அப்படி என்ன இருந்துற போகுது? நானே திறந்து காட்டுறேன். இதுல ஏதோ பேப்பர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. வெடிகுண்டெல்லாம் இல்ல. பயப்படாம பிரிக்கலாம். ஏய் ஏய், பிரிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. துர்கா புள்ளத்தாச்சிக்காரி, அத பிரிக்க போய் உள்ள ஏதாவது இருந்து வெடிச்சு ஏதாவது ஆயிர போகுது. அதுக்கு தான் நான் பயப்படுறேன். ஆமா கௌரி, பெரியய்யா சொன்னதும் சரிதான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அந்த கவரை அவர்கிட்டே கொடுத்துரு. ஐயோ துர்கா, நான் சொல்றது கொஞ்சம் கூட உனக்கு புரியலையா? நீங்களாம் நினைக்கிற மாதிரி இல்ல. இத நானே பிரிக்கிறேன், போதுமா? பாருங்க, உள்ள ஏதோ ஒரு புத்தகம் தான் இருக்கு. புஸ்தகமா? என்ன புஸ்தகம்? கந்த சஷ்டி கவசம். பாடா, நாம பயந்த மாதிரி எதுவும் இல்ல.
இவ்ளோ பெரிய கவர்ல இந்த புத்தகம் மட்டும்தான் இருந்துச்சா? அந்த கவர்ல வேற எதுவும் இல்லையா? நியூஸ் பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இது புடி. கௌரி, அது என்ன பேப்பரு? இங்க கொடு. ஏய் ஏய், இரு, இரு. நியூஸ் பேப்பர் தானே, அதுல என்ன இருக்க போகுது? கொரியர்ல இந்த நியூஸ் பேப்பரும் அனுப்பிச்சிருக்காங்கன்னா இதுல ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கலாம்ல. ஏய் அது கொடு. புஸ்தகம் டேமேஜ் ஆகாம இருக்க இந்த நியூஸ் பேப்பர்ல சுத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆமா கௌரி, பெரியய்யா சொன்ன மாதிரி புத்தகம் மட்டும்தான் அனுப்பியிருப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்தை யார் அனுப்பியிருப்பாங்கன்னு தெரியலையே. யாரோ நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அனுப்பியிருப்பாங்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா? நேத்து தான் மங்க என்ன கந்த சஷ்டி கவசம் படிக்க சொன்னா. ஒருவேளை அவதான் அனுப்பியிருப்பாளோ? மங்கா இங்க தானே இருக்கா, அவ எதுக்கு கொரியர்ல எல்லாம் அனுப்ப போறா? வேற யாரோ தான் இது அனுப்பியிருக்கணும். மங்கா இவள கந்த சஷ்டி கவசம் படிக்க சொன்னாளா? அவ மாயாவோட ஆளாச்சே, அவ எதுக்கு இவளுக்கு ஒரு நல்லது சொல்லணும்? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.